உலக தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். தக்காளி செடியில் பூ மட்டும்தான் விட்டுருக்கு, ஆனால் காய் விட மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க. வாங்க என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். முதலாவதா, தக்காளி செடியில் இருக்க இந்த பூவோட மெல்லிய தண்டு மேலே உங்கள் ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து பிடிச்சு ரொம்ப லேசான அதிர்வு கொடுங்க. உங்கள் விரல்கள் மூலமாக கொடுக்குற அதிர்வு கொஞ்சம் கடினமானாலும் இல்லை கொஞ்சம் வேகமாக ஆட்டி விட்டுட்டாலும் பூ இருக்க தண்டு உடஞ்சி விழுந்துருங்க. அதனால கிரிப்பாக பிடிச்சி லைட்டாக அதிர்வு கொடுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன ஆகும்னா, சின்ன சின்ன துகளாக தெரிகிற போலன்ஸ் ஸ்டிக்மா மேலே விழுந்து பாலினேஷன் நடக்கும். அதனால காய் உருவாகவும் ஆரம்பிக்கும். பீர்க்கங்காய் செடியில் பாலினேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தக்காளியில் இருக்க இந்த பூக்கள் மேலே அதிக சூரிய வெளிச்சம், முக்கியமாக மதிய வெயில் நேரடியாக படாமல் பார்த்துக்கோங்க. தக்காளி செடி இருக்க தொட்டியை காலை வெயில் படுற இடத்துல வச்சிடுங்க. அடுத்து தக்காளி செடியில் பூவிட ஆரம்பிச்சதும் பஞ்சகாவியாவோ அல்லது கம்போஸ்ட் உரமோ இதில் ஏதாவது ஒன்று உரமாக கொடுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சீங்கன்னா காய் விட ஆரம்பிச்சிடுங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டு தோட்டம் பற்றின விளக்கமான பதிவிற்கு டிடிஸ் ஆர்கானிக் வீட்டு தோட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்க்கும் மிக்க நன்றி.